வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் பாண்டி டவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கனவா மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கனவா மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு இரும்பு வானல் வச்சு அந்த வானல் காஞ்ச உடனே இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நான்வெஜ் கிரேவிக்கெலாம் கடலெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கலாம். சோம்பு இந்த அளவுக்கு பொரிஞ்சிருக்கணும். நல்லா பொரிஞ்ச உடனே டக்குன்னு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். தனியாக போட வதக்கணும் அவசியம் இல்லை, 3த்தையுமே ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு போட்டால் அது சீக்கிரமாக வதங்கும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு 3 உப்பு போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கனவா மீனை இந்த ஸ்டேஜில் எடுத்து போட்டுக்கலாம். இதை போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் 2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கார மிளகாத்தூள் தான், குழம்பு மிளகாத்தூள் இல்லை, கார மிளகாத்தூள். இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா ஆப்ஷன், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, போட்டால் நல்லாயிருக்கும். இதில் பாருங்கள், நாங்கள் தண்ணி எதுவும் ஊற்றலை, அது கொதிக்க இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. இப்போ இதை நாம் மூடி போட்டு அடுப்பை மீடியமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் மீடியமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். கொதித்த உடனே இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கிரேவி இருக்கும். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியோட போதும்னா நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டை விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் சுண்டை விட போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு சுண்டி போயிருக்குது. இந்த ஸ்டேஜில் இது மேலே நாம் அப்படியே பெப்பர் தூளை தூவிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் கிரேவிக்கு. போட்டு அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். சிம்மில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரேவி சாதம், சப்பாத்தின்ட்டு எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.